வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கான நெக் டிசைன் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிசைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளவுஸோட ஒரு சைடில் தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதனால் அங்கே வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஃப்ரேமில் வந்து அந்த கிளாத் வந்து இருக்காது நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டை வந்து நம்ம ப்ளவுஸோட ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணி அந்த ரவுண்ட் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நான் நெட் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து ப்ளவுஸ் கிளாத் வச்சுட்டு மேலே வந்து நெட் ஃபேப்ரிக் வச்சு அந்த ரவுண்ட் ஃப்ரேம்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சைடில் வந்து குண்டூசி வச்சு செக்யூரும் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம நெக்கோட பார்டருக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த லைனுக்கு மேலே வந்து கோல்ட் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் செயின் ஸ்டிச் வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் பார்டருக்கு. இதுக்கு வந்து நான் ஆரி த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்த பிறகு மற்ற ஒர்க்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு செயின் ஸ்டிச் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கர்தானா பீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸ் பீடுன்னு சொல்லுவாங்க, கட் பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் கோல்டு கலரில் இருக்கிற கர்தானா பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷிவிங் த்ரெட்டும் ஆரி பீட் நீடிலும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிறிஸ் க்ராஸாக தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு 3 பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து த்ரெட்டை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு திருப்பி 3 பீட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்க மாதிரி நம்ம கிறிஸ் க்ராஸாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. 3 பீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு, திருப்பி வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3 பீட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதாவது அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் க்ராஸாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்ட் கலரில் சம்கி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட கலர் க்ரீனுன்றதுனால சில்க் த்ரெட் வந்து நான் க்ரீன் கலர் வந்து ஒரு 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து சம்கி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது நம்ம வந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 தடவை வந்து நான் எப்படி சுற்றுறனோ அதே மாதிரி நீடிலில் சுற்றி இந்த சம்கியை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போடணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி போடுறேன்னு. ஸோ அடுத்ததுக்கு போடுறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ரேம் கடியிலேருந்து நீடில் வந்து மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஒரு கையால் ஹோல்ட் பண்ணி 2 வாட்டி நம்ம வந்து சுற்றி அந்த நீடிலில் சுற்றி அதுக்கப்புறம் சம்கி வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இது வந்து நம்ம சம்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம இதுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த கேப்லலாம் வந்து இந்த சம்கியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்லாம் நம்ம கொடுக்கும்போது எப்படி வந்து பேக் சைடில் இதை வந்து அந்த த்ரெட்டு வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு எப்படி வந்து நம்ம நாட் போடுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்கள். நான் வந்து ஃப்ரேமை வந்து பேக் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல அந்த ஸ்டிச்லேயே வச்சு ஒரு நாட் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி நம்ம அந்த நீடில் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற இந்த த்ரெட்டை வந்து நம்மளால் எவ்வளோ நாட் போட முடியுமோ அவ்வளோ நாட் வந்து நம்ம போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நீடில் த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறனோ இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேலே உள்ள நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருப்போம்ல அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரேமை வந்து பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் பிகினர்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சம்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருக்கும்.
ஸோ இந்த 1.5 இன்ச்சில் வந்து நான் வந்து இன்னொரு லைன் வந்து நான் நெக்கை சுற்றி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாவெண்டர் கலரில் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். இந்த சைடில் வந்து ஒரு மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அங்கேயும் அதே மாதிரி இங்கே மேலேயும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நெட் ஃபேப்ரிக் வர மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஓரத்தில் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மேலேயும் நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்காம நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நெட் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா செக்யூராக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து செக்யூராக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ நான் ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த சைடு மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்தானா பீட் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, சம்கி கொடுத்துருக்கோம், அந்த சைட்லேயும் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நம்ம நெட் ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்கை சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த 2 சைடுக்குமே, அதாவது நெக்கோட இந்த 2 சைடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நெக்கோட ஓரத்துலலாம் வந்து நான் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் உள்ள கிளிப் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கங்கே வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கேப் வந்து 1.5 இன்ச்சு கேப்பில் தான் வந்து நம்ம நெக்கை சுற்றி வந்து அதை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஒர்க்குன்றதை பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சம்கி எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த குந்தன் ஸ்டோனுக்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த குந்தன் ஸ்டோன் கிட்ட வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, அதாவது லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு கொஞ்சம் த்ரெட்டு லாங்காக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு சம்கி கொடுத்துட்டு ஒரு 4 பீட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணுறேன். ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி, அதாவது ஆஃப் மோட்டிவ் இருக்க மாதிரி நான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி பண்ணுறேன்னு. லாங்காக த்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சம்கி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கொடுக்குறேன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக, அதாவது அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி இந்த பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது இதே மாதிரி நம்ம எல்லா குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து நம்ம இதை மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட் வந்து க்ரீன் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர்லேருந்து நம்ம கீழே, அதாவது ஃப்ரேம் கடியிலேருந்து நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து சம்கியும் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சம்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சம்கி வித் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ ஃப்ரேம் கடியிலேருந்து நம்ம இந்த மாதிரி நீடில் இப்படி வெளியில் எடுத்துட்டு ஒரு கையில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நீடில் வச்சு 2 வாட்டி இப்படி சுற்றி அதுக்கப்புறம் நம்ம அந்த சம்கியை வந்து இந்த மாதிரி வச்சு லாங்காக வச்சு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கொடுக்குறேன்னு.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா கேப்பையும் வந்து இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ மொத்தமாக நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பார்டர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்தை மட்டும் நான் சென்டரில் இருக்க ப்ளவுஸ் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி இப்போ நம்ம எடுத்துகிற போகிறோம் பேக் சைட் திருப்பி. அப்போ தான் உங்களுக்கு நெட் ஃபேப்ரிக் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். யூஸ்வலாக வந்து நம்ம நெட் ஃபேப்ரிக் வச்சு நம்ம நெக்லைனில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ளவுஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்காது, நெட் ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகும், ப்ளவுஸும் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ளவுஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம நெட் ஃபேப்ரிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பார்டர் ஒர்க்கெல்லாம் வந்து அந்த நெட் ஃபேப்ரிக் மேலேயே நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நீங்கள் அந்த ப்ளவுஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக் வச்சு நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அந்த சைட்லேயும் அதாவது கீழேயும் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் ஆகிற இடத்துலையும் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ப்ளவுஸ் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இடம் தான் அது. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும், மேலேயும் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.